Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆன்மாவை நம்மளால் அங்கே இங்கேன்னு பார்க்க முடியும். பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா நம்மளையும் நீ தற்கொலை பண்ணி என் கூட வந்துரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு ஒரு சில நேரம் நம்மளையும் தற்கொலை முயற்சி பண்ண வைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஆனால் அந்த தெரிஞ்சவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கும் பெருசாக பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. சொல்லப்போனால் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரை சுத்தமாக பிடிக்காது, உயிரோடு இருக்கும்போது சுத்தமாக மதிக்கிறதும் கிடையாது. ஆனால் இறந்ததுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரை வலுக்கட்டாயமாக நீ செத்துரு, நீ தற்கொலை பண்ணி என் கூட வந்துரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் இவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அந்த நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய பேர் கதிரேசன். இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். அண்ட் இந்த திகில் சம்பவம் கதிரேசன் இவருடைய வாழ்க்கையில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. அண்ட் கதிரேசனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா இவருக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல முடியாது, நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி கடவுள் மேலேயும் நல்லாவே நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு இவர் அதை நோன்றதுக்கான எந்த விஷயமும் பண்ணதும் கிடையாது இவருடைய வாழ்க்கையில. சொல்ல போனா பேய் இருக்கா, ஓகே நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், நான் என் வேலையை பார்க்குறேன், நீ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு தான் கதிரேசன் இவரோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இவரும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காரு. அண்ட் வழக்கம் போல சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரியா 12:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா கதிரேசன் இவருடைய தூக்கம் கலையுது. அதுக்கு காரணம் ஒரு விசில் சத்தம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விசில் சத்தம் கேட்குது. அந்த விசில் சத்தம் ஒரு திசையில இருந்து மட்டும் கேட்கல, அது எப்படி இருக்குன்னா நாலா பக்கமும் அந்த விசில் அடிச்சா அந்த ஒரு சத்தம் நமக்கு எப்படி எக்கோ மாதிரி கேட்கும். அந்த மாதிரி யாரோ விசிலும் அடிக்கிறாங்க. இவருக்கும் ஓரளவுக்கு தெரியுது வெளியில யாரோ அடிக்கிறாங்க, தலைவலிக்குது அப்படின்னு இவரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு புலம்பிட்டும் இருக்காரு. இவரும் கோவத்துல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்து எவன்டா அது விசில் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு இவரும் யோசிக்க, ஒருவேளை வெளியில ஏதாச்சும் பசங்க சுத்திட்டு இருக்காங்களா, பகல்ல விசில் அடிச்சா பரவாயில்ல, இந்த நடுராத்திரி எவன் விசில் அடிக்கலாம், சரி வெளியில போய் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆனா வெளியில போல கொஞ்ச நேரத்துல அந்த விசில் சத்தமும் நின்றுச்சு. நின்றுச்சு அப்படின்னு இவரும் படுக்கலான்னு படுக்கிறாரு. இப்போ அந்த விசில் சத்தம் இவருடைய வீட்டுக்குள்ள யாரோ அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அடிச்சா அந்த விசில் சத்தம் வெளில இருந்து கேட்டிருக்கும். ஆனா வெளியில இருந்து இவங்க வீட்டுக்குள்ள எதிரொலி மாதிரி சுத்தி கேட்டிருக்கு. ஆனா இப்ப அடிக்கிற இந்த விசில் சத்தம் டைரக்டா இவங்க வீட்டுக்குள்ள இருந்து யாரோ விசில் அடிச்சா, பக்கத்துல இருந்து விசில் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த கதிரேசன் இவரும் உணர்றாரு. டே எவன்டா என் வீட்டுக்குள்ள விசில் அடிக்கிறான் அப்படின்னு இவரும் இவரோட பெட்ரூம் லைட்டை போட்டு பாக்குறாரு. போட்டு பார்த்தா அந்த பெட்ரூம்ல ஒரு பொண்ணு நிக்குது. இவரும் கண்ணை தொடச்சிடலாம் பாக்குறாரு. யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இவருடைய சித்தி பொண்ணு இங்க நின்றுட்டு இருக்கான். ஏ பாப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவரும் அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அண்ட் இவர் மனசுக்குள்ளே ஓடுது வீடு எல்லாமே பூட்டிருக்கு. அண்ட் அம்மா அப்பாலாம் படுத்துட்டு இருக்காங்க. கதவை திறக்காம இவ எப்படி உள்ள வந்தா அப்படின்னு ஒரு சைட்ல ஓடிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் மீறி எப்படியோ வந்துட்டா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுவும் நடுராத்திரி அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்க, அப்ப சித்தி பொண்ணு அவங்களும் சொல்றாங்க உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தா அப்படின்னு சொல்ல, தனியா எப்படிமா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா அப்படின்னு கேட்க, இல்ல உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தா அப்படின்னு திரும்ப அதே வார்த்தை தான் சொல்றாங்க. இதுல கதிரேசன் இவங்களுடைய சித்தி வீடு இவங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம்னா 4 to 5 கிலோமீட்டர் வரும். அதுவும் இவங்க இருக்கிற கிராமத்துக்கும் அவங்க சித்தி கிராமத்துக்கும் அந்த நடுராத்திரி பஸ் ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஒன்று வரணும்னா பைக்கோ இல்லை இவங்கிட்ட ஏதாச்சும் வண்டி இருந்ததுனா தான் வர முடியும். பட் இவங்க சித்தி பொண்ணு சின்ன பொண்ணு தான், எப்படி இந்த நடுராத்திரி 12:30 மணிக்கு மேலே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருப்பா அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. சரி சித்தி பொண்ணு வந்துட்டா, சரிம்மா பார்க்கணும்னு தோணுச்சு வந்துட்ட, அது ஏன் பகல் டைம்ல வந்திருக்கான்ல நடுராத்திரி வந்திருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி விசித்திரமாவும் சிரிக்க, என்னம்மா நைட்டு வந்திருக்கே பயமா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த பொண்ணு சொல்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா,
இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கும் பயம் இல்லை, யார் மேலேயும் பயம் இல்லை. சொல்லப்போனால் இதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து எல்லாருமே பயப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த விசித்திரமான வார்த்தை சொல்லும்போது கதிரேசன் இவருக்கும் ஒன்றும் புரியல. சரி, சின்ன பொண்ணு விளையாட்டா பேசுற அப்படின்னு இவரும் பெருசாக எடுத்துக்கல. இப்படி அவங்க சித்தி பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. கதிரேசன் இவரும் எந்திரிச்சு போயிட்டு இருமா போய் கதவை திறக்கணும் அப்படின்னு போயிட்டு கதவையும் திறக்கிறாரு. கதவை திறந்தா வாசல்ல அவங்க அப்பாவும் இருக்காரு. அவங்க அப்பா இப்போ கதிரேசனை திட்டாரு. டேய், டைம் மணி 12 மேலே ஆகுது, நேரம் கட்ட நேரத்தில் எதுக்குறா புலம்பிட்டு இருக்க, ஒழுங்கா தூங்க வேண்டியதானே அப்படின்னு கதிரேசன் அவங்க அப்பா இவரை திட்ட. அப்போ கதிரேசன் இவருக்கும் ஒன்றும் புரியல. இது நான் புலம்புனா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, டேய் நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன், நீ ரூம்குள்ளே ஏதோ புலம்புற சத்தம், யார் கூட பேசுகிற சத்தம் கேட்டது, ஏதோ தூக்கத்தில் புலம்புறதும் தான் வந்து கதவை தட்டினா அப்படின்னு அப்பா. இவ்வளோ நேரம் கதிரேசன் இவரும் கனவு நினச்சி பேசியிருந்திருப்பார்ல, அந்த ஒரு சத்தம் தான் அப்பா இவருக்கும் வெளியில் கேட்டிருக்கு. இருந்தாலும் கதிரேசன் இவரால் அந்த ஒரு விஷயம் கனவு அப்படின்னு சுத்தமாக நம்ப முடியல. கனவுன்னு தெரியாமலே அவங்க அப்பாகிட்டையும் கேட்குறாரு. சரிப்பா பாப்பா எங்க அப்படின்னு கேட்க, பாப்பாவா யாரடா கேட்குற அப்படின்னு கேட்க, அதான்ப்பா சித்தி பொண்ணு வந்தால, இவ்வளோ நேரம் அவகிட்ட தான் ரூமில் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. டேய், பைத்தியம் கீத்தை தானே பிடிச்சிச்சாடா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன், அவெல்லாம் இங்கே வரல, அவ எதுக்கு இங்கே வரப்போறா அப்படின்னு அவங்க அப்பாவும் இன்னும் கோவத்தில் இவரு பிடிச்சி திட்டிட்டும் இருக்காரு. இப்போ வரைக்கும் கதிரேசன் இவரால் சுத்தமாக நம்ப முடியல. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம கண்டது கனவா அப்படின்னு ரொம்பவே குழம்பி போறாரு. அவ்வளோ தத்ரூபமாக என் முன்னாடி நின்று இருந்தாரு. நான் தெளிவாக அவகிட்ட பேசினேன், அவளும் தெளிவாக என்கிட்ட பதில் சொன்னான். பொதுவாக கனவுல வர விஷயம் வந்து ஃபுல்லாக நமக்கும் ஞாபகம் இருக்காது, ஆனால் வந்ததுலேருந்து பேசின எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு ரொம்பவே குழம்பி இருக்காரு. இப்போ கதிரேசன் அப்பாவும் சரி, உனக்கு தங்கச்சி ஞாபகமாக இருக்குது, பொழுது போனதுக்கப்புறம் அவனை என்ன போய் பார்த்துட்டு அப்படின்னு அப்பா இவரும் கொஞ்சம் சளிச்சிட்டு சொல்ல, கதிரேசன் இவரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்க போகிறாரு. அப்பாவும் தூங்குறதுக்கு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் கதிரேசன் நல்லா தூங்குறாரு. அவருக்கு அந்த விசில் அடிக்கிற சத்தம், யாரும் தூக்கத்துலேருந்து இவரை எழுப்புற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் சரி வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு அவரும் வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்க, நைட் நடந்த விஷயம் சடனாக ஞாபகம் வருது. இல்லையே, நைட் என் தங்கச்சியை நான் பார்த்தேனே சித்தி பொண்ணு, அந்த தத்ரூபமாக இருந்தாலும் அது எப்படி கனவாக இருக்கும் அப்படின்னு இவருக்கும் ஒரு பெரும் குழப்பமும் இருந்துட்டு இருக்கு. சரி ஏதோ ஒன்று, வேலைக்கு போகிற வழியில் தானே சித்தி வீடும் இருந்துட்டு இருக்கு, அப்படியே போய் பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு இப்போ கதிரேசன் இவரும் கிளம்பி அவங்க சித்தி வீட்டுக்கும் போகிறாரு. ஆல்மோஸ்ட் அவங்க சித்தி வீட்டுக்கும் போயிட்டாரு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 அடி தூரத்தில் சித்தி வீடும் இருக்கு. இங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது இவ்வளோ நேரம் வேகமாக போன கதிரேசன் சித்தி வீட்டை பார்க்கும்போது வேகம் கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்குது. அவருடைய இதய துடிப்போட அந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி சித்தி வீட்டுக்கிட்ட என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் அழுதுகிட்டு சித்தி வீட்டுக்கும் ஓடுறாங்க, சில பேர் மாலையெல்லாம் எடுத்துட்டு சித்தி வீட்டுக்கும் போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கும் ஒன்றும் புரியல, என்னராச்சு அப்படின்னு பொறுமையாக போகிறாரு. அண்டு ஆல்மோஸ்ட் கிட்ட போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க சித்தி யதார்த்தமாக வெளியிலையும் வந்திருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே வந்த கதிரேசனை பார்த்த உடனே பயங்கரமாக அழறாங்க. அந்த கதிரேசன் அப்படியே கட்டி பிடிச்சி, எப்பா உன் தங்கச்சி உன்னை போயிட்டாப்பா அப்படின்னு கதறி அழறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் கதிரேசன் இவருக்கும் ஒன்றும் புரியல. சித்தி என்ன சொல்கிற, லூசு மாதிரி விளையாட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, எப்பா உன் தங்கச்சி நேற்று காலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி இறந்தும் போயிட்டாப்பா அப்படின்னு சொல்ல, சித்தி இன்னும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நேற்று நைட்டு தான் அவளை நான் நம்ம வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த ஒரு விஷயத்த கேட்டால் அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் கதிரேசன் இவரையும் பார்க்குறாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்த நம்பவும் இல்லை. ஏன்னா அவங்க அழுத்தி சொல்கிற விஷயம் நேற்று காலையிலேயே இவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு. இப்போ கதிரேசன் இவருக்கும் அழ வருது. இது மட்டும் இல்லாமல் சித்தி சொல்கிறாங்க, அவளோட உடம்ப உள்ள இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, உள்ளே போய் பார்ப்பான்னு சொல்லும்போது கதிரேசன் இவருக்கும் பதட்டம் அதிகமாக அழுகையாகவும் வருது. அவரும் யோசிக்க, சித்தி என்ன சொல்றாங்க, நேத்து காலையில இறந்து போயிட்டுன்னு சொல்றாங்க, ஆனா நேத்து நைட்டு தான் இவளை என் வீட்டுல பார்த்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே உள்ள போய் பார்த்தா அவருடைய சித்தி பொண்ணு உண்மையிலே இறந்தும் போயிருக்காங்க. இறந்து போன அந்த பொண்ணோட உடம்ப உள்ளதான் வச்சு எல்லாருமே அழுதுட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அப்போ நைட்டு வந்தது சித்தி பொண்ணோட ஆன்மா தான் வந்திருக்கா, என்னை தேடி வந்திருக்கா அப்படின்னு இப்போ இவருக்குள்ள கொஞ்சம் பதட்டம் பயமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே கதிரேசனோட அப்பா உடனே கிளம்பி வராரு. ஆனால் அவங்க அம்மா வரல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், கதிரேசன் இவங்க குடும்பத்துக்கும் அவங்க சித்தி குடும்பத்துக்கும் வந்து சின்ன சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு. அதனால எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இதனால கதிரேசன் அவங்க அம்மா அந்த இடத்துக்கும் வரல, அப்பா மட்டும் வந்திருக்கு.
இருக்காரு. இதுக்கப்புறம் இறந்து போன அந்த பொண்ணுடைய இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் கதிரேசனும் அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருந்து அந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. இப்படி கதிரேசன் இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய தங்கச்சியை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. பட் ரொம்பலாம் வருத்தப்படல. அதுக்கு காரணம் அவங்க சித்தி பொண்ணுக்கு, அதாவது அவருடைய தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா கதிரேசன் இவரை சுத்தமா பிடிக்காது. வீட்டுக்கு வந்தாலும் வேண்டாம் விருப்பாதான் நடந்துப்பாங்க, மரியாதையும் பெருசா கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட கதிரேசன் அவங்க சித்தி வீட்டுக்கு போனதுக்கு ஒரே காரணம், நைட்டு அவங்க தங்கச்சி வீடு வரைக்கும் வந்திருந்தாலே காலையில போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருக்காரே தவிர வேற எதுக்காகவும் அங்க போல. பட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கதிரேசன் இவரை தேடி வந்தது அவருடைய தங்கச்சி இல்ல, தங்கச்சியோட ஆன்மான்னு. இப்ப கதிரேசன் இவரும் எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு இவரும் தூங்கிட்டும் இருக்காரு. அண்ட் இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த இரவு 12:30 மணி ஆகுது. 12:30 மணி ஆகும்போது இந்த வீட்டுக்கு வெளியில இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க விசில் அடிச்சாங்களே, அதே மாதிரி அந்த விசில் சத்தமும் கேட்குது. இந்த விசில் சத்தம் கேட்ட உடனே கொஞ்சம் கண்ணும் முழிச்சிடுறாரு. சரி, வழக்கம் போல வெளியில யாரோ விசில் அடிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் அதெல்லாம் மறந்துட்டு அப்படி கண்ணை மூடும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த விசில் சத்தம் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயும் அடிக்குது. அப்பதான் கதிரேசன் இவருக்கும் புரிய வருது, நேத்தும் இதே மாதிரி தான் தங்கச்சி வரதுக்கு முன்னாடி விசில் சத்தமும் கேட்டது. அதுக்கப்புறம் தான் தங்கச்சியை பார்த்தோம், திரும்ப அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் நடக்க போதா அப்படி. நேத்து வரைக்கும் நமக்கு தெரியாது அவ இறந்து போயிட்டா அப்படின்னு, ஆனா இப்ப நமக்கு தெரியும்ல அவ இறந்து போயிட்டா, வந்தது ஆன்மா அப்படின்னு. இப்படி யோசிச்சுட்டே கதிரேசனும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு அப்படியே லைட்டா எந்திரிச்சு உட்காந்து பாக்குறாரு. பார்த்த கதிரேசன் இவருக்கும் உடம்பெல்லாம் அப்படியே உதறவும் ஆரம்பிக்குது. குளிர்ச்சனம் வந்தா உடம்பு எப்படி நடுங்கும், அந்த மாதிரி இவரோட உடம்பு நடுங்கவும் ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் இவருக்கு முன்னாடி நிக்கிற அந்த உருவத்தை பார்த்து. இந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இறந்து போன சித்தி பொண்ணு இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா நேத்து பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருந்தாங்க. பட் இப்ப பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த இறக்கும்போது அவங்க என்ன நிலைமையில இறந்து போனாங்களும், ஆக்சிடென்ட்டாக இறந்து போனாங்கன்னா உடம்பு நசுங்கி இருக்கும், தூக்க மாட்டே இறந்துருந்தாங்கன்னா அந்த கழுத்து எலும்பு ஒடிஞ்சு நாக்கெல்லாம் நீட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும், தீக்குளிச்சு இறந்து போனாங்கன்னா உடம்பு ஃபுல்லா நெருப்பு காயங்களா எரிஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல தங்கச்சி தீக்குளிச்சு தானே இறந்தும் போயிருக்காங்க. அப்படி தங்கச்சியோட அந்த எரிஞ்ச உடம்பை தான் இந்த இடத்துல கண்ணு முன்னாடி பார்க்கும்போது கதிரேசன் இவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. கத்துறதா இல்ல கத்த வேணாமா, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்திருக்கா, உயிரோட இருக்கும்போது சுத்தமா மதிக்கல, இப்ப எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் இப்போ கதிர் இவர் என்ன பண்ணுறாருன்னா கண்ணெல்லாம் மூடிட்டு இல்லை இது கனவாக தான் இருக்கணும் அப்படின்னு இவரும் கண்ணை மூடிட்டு முடிஞ்ச வரைக்கும் தூங்கவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கதிர் அப்படின்னு அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது எப்படி கூப்பிடுமோ அதே மாதிரி கூப்பிட அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு இது கனவு கிடையாது, உண்மையிலே தான் இவ பேயா வந்திருக்கு அப்படின்னு. இவர் எந்திரிச்சு, பாப்பா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டும் பேச. இப்ப பேயா நிக்கிற தங்கச்சி அனுபவம் சொல்ற விஷயம், நான் இறந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன், ஆனா நான் உன் கண்ணுக்கு ஏன் தெரியுறேன், எதுக்கு தெரியுறேன் அப்படின்னு இப்போ உனக்கு தெரியாது, புரியாது, போக போக தான் புரியும் அப்படின்னு தங்கச்சியோட அனுபவம் சொல்லுது. கதிரேசன் இவருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, ஆனா அதுக்குள்ள தங்கச்சியோட ஆன்மாவும் இந்த இடத்த விட்டும் மறைஞ்சிருது. ஆனா இதுவே கதிரேசன் இவருக்கு ஒருவித கோபத்தையும் கிளப்பி இருக்கு. இவ எதுக்கு இப்ப என் கண்ணுக்கு தெரியறா அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா அந்த உருவங்கிறது மறைஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா கத்திருக்காரு. இப்படி கத்தன இந்த ஒரு சத்தம் வீட்டுல தூங்கிட்டு இருந்தா அப்பா அம்மா எல்லாருக்கும் கேட்டு எந்திரிச்சு, டேய் ஏன்டா நடுராத்திரி கத்துற அப்படின்னு அவங்களும் வந்து சண்டை போட, அப்ப கதிரேசன் இவரும் தெளிவா சொல்லிடுறாரு, அப்பா இப்பதான் இறந்து போன தங்கச்சியோட ஆன்மாவை பார்த்தேன், என் கண்ணுக்கு மட்டும் தெரியறா, என்னன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது அப்பாவும் சொல்றாரு, டேய் நீ அதே நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது, இது எல்லாமே ஒரு கற்பனை தான், கம்முனு தூங்குடா அப்படின்னு அப்பாவும் திட்டிட்டும் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் கதிரேசன் இவரும் சைலண்டா தூங்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வேலைக்கு கிளம்பலாம், நேத்து வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு மறுபடியும் வேலைக்கும் ரெடி ஆகுறாரு. அந்த ரெடி ஆயிட்டு வீட்டுல சாப்பிட்றதுக்காக தட்டுல சாப்பாடு போட்டு இவரும் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு நேரம் பர்டிகுலரா வீட்டுல யாருமே கிடையாது, இவர் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற சத்தமும் கேட்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட கதிரேசன் இவரும் ஆரம்பத்துல பெருசா கண்டுக்கல, இவரும் சாப்பிட்டு தான் இருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடக்கிற சத்தம் இவருக்கு சைட்ல இருந்து கேட்க, ஒருவேளை அம்மாவை தான் இருப்பாங்க அப்படின்னு இவரும் கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா இப்படி சைட்ல இருந்து நடந்து வர அந்த இது ஒண்ணு நடந்து வந்து இவருடைய பக்கத்துலயும் உட்காந்துருக்கு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவரும் திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு அம்மா கிடையாது,
இறந்து போன தங்கச்சியோட ஆன்மா அப்படின்னு. இப்போ கதிரேசன் இவரும் அலறி அடிச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு எந்திரிச்சு வீட்டை விட்டும் வெளியில் போயிடுறாரு. அப்படி வெளியில் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் பயம். சரி நம்ம வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேருந்தும் வேலைக்கும் போயிடுறாரு. இப்படி வேலையெல்லாம் முடிக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த வேலை முடியறதுக்கும் லேட் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் லேட் நைட்டு போல தான் அந்த வேலையிலேருந்தும் கிளம்ப இவர் பைக்கில் தான் வீட்டுக்கும் வருவார். பைக்கில் கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வர கொஞ்சம் தூரம் காடுகளாக தான் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த வழியாக இது வரைக்கும் நிறைய தடவை வந்திருக்காரு. வருஷ கணக்கில் அந்த ரூட்ல போயிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் ஓட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு பைக்கு குலுங்கினா மாதிரிலாம் இல்லை. ஆனா திடீர்னு இவர் பின்னாடி யாரோ உட்காந்து இவருடைய உடம்பு லைட்டா இடிச்ச மாதிரி உட்காந்தாங்கன்னா இப்படி இருக்கும். சொல்லப்போனா நம்ம பைக்கில் பின்னாடி ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அம்மா அப்பா அப்படின்னு யாராச்சும் உட்காந்தாங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க உடல் நம்ம மேலேயும் படும்ல, அப்படி ஒரு உணர்வு தான் கதிரேசன் இவருக்கும் இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்த சடனாக உணர்ந்திருக்காரு. உணர்ந்ததுக்கு அப்புறம் இவருக்குள்ள அந்த படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. டேய் யாரா உட்காந்துட்டு இருக்கா பின்னாடி, சடனாக இந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு இவரும் பயந்துருக்காரு. பயந்து பின்னாடிலாம் திரும்பி பார்க்கல. இப்படியே வண்டியில் முன்னாடி கண்ணாடிலாம் இருக்கு, அது வழியா பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது தான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு பின்னாடி அந்த எரிஞ்சு போன உருவம் உட்காந்துட்டு இருக்கு. அதாவது இவரோட தங்கச்சி. அண்ட் இவர் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த உருவமும் கண்ணாடியில் இவரையும் பார்த்துருக்கு. பார்த்தது மட்டும் இல்லாமல் கையெடுத்து இவரோட ஷோல்டரில் போட்டு பேலன்ஸ்க்கு உட்காருவாங்களே அந்த மாதிரி அந்த கையை வச்சு லைட்டாக அழுத்திருக்கு. இதை பார்த்த கதிரேசன் இவருக்கும் பயம் தாங்க முடியல. கை கால்லாம் உதிரி வண்டியை அப்படியே ஓட்ட கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே வண்டியும் அந்த இடத்துல சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகுது. இவரும் ஒரு ஓரமாக விழ வண்டியும் ஒரு ஓரமாக போயிட்டு சுருண்டு விழுந்துருது. இப்படி விழுந்த கதிரேசன் கொஞ்ச நேரத்துக்கு கண் முழிக்கவே இல்லை. அந்த இடத்துல மயங்கி இருக்காரு போல இருக்கு. எவ்வளோ நேரம் மயங்கி விழுந்தாரு அப்படின்னு இவருக்கும் சுத்தமா தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைட்ல பைக்ல போறவங்க இவர மாதிரி வேலை முடிச்சுட்டு போறவங்க அந்த வழியா போயிருக்காங்க போல இருக்கு. இப்படி வண்டி ஓரமா ஆளு ஓரமா விழுந்திருக்கிறத பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பதட்டத்தோட இவங்களும் வண்டி ஓரமா எடுத்துட்டு கீழே விழுந்திருக்கிற கதிரேசன் அவரையும் எழுப்புறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் கதிரேசன் கிட்டையும் கேட்கறாங்க, தம்பி என்னாச்சுப்பா கீழே விழுந்திருக்கு அப்படின்னு கேட்க, அண்ட் அவங்க கிட்ட போயிட்டு வண்டியில் பேய் வந்தது அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. இல்லைன்னா குறுக்க நாய் வந்துருச்சு, பதட்டத்தில் பிரேக் போட்டேன், கீழே விழுந்ததுக்கப்புறம் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அண்ட் வந்த அந்த நபரும் சரிப்பா பார்த்துப்பா அப்படின்னு கொஞ்சம் தண்ணியும் கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கீழே விழுந்திருந்த கதிரேசன் அவருடைய வண்டியை எடுத்தும் விடுறாங்க. அண்ட் இப்போ கதிரேசன் இவரும் இந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. கிளம்புனவர் சேஃபாக வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஆனால் அன்னையிலேருந்து அதுக்கு அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா இறந்து போன தங்கச்சியோட ஆன்மா கதிரேசன் இவரை டார்கெட் பண்ணிட்டே இருக்கு. இவரை பயமுறுத்ததா இருக்கட்டும், இவர் வண்டியில் போனாருன்னா இவரை ஆக்சிடென்ட் ஆக்கி கீழே விழுந்தும் ஏதாச்சும் ஒன்று பெருசாக அடிப்படணும், இல்லைன்னா கொல்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரி மோஸ்டம் கொல்றதுக்கு தான் நிறைய விதமான முயற்சிகளும் முன்னெடுத்திருக்கு. ஆனா எதுக்காக இவ இந்த மாதிரி விஷயம் பண்றா அப்படின்னு அப்பவும் இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா டெய்லி இந்த மாதிரி நரக வாழ்க்கை வாழ்றதுக்கும் அவட்ட என்னதான் பிரச்சனைன்னு கேட்கலாம் அப்படின்னு தைரியத்தையும் வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கும் அந்த ஆன்மா இவரை பயமுறுத்த வர, அப்ப அந்த ஆன்மா கிட்ட மூஞ்சிக்கு நேரா கேட்டுறாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு என் உயிரை கொள்றதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ற, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு வெளிப்படையா கேட்டுறாரு. அப்ப தங்கச்சியோட ஆன்மா சொல்ற விஷயம், நான் இறந்ததுக்கு அப்புறம் தனிமை உணர்றேன், இப்ப என் கூட யாருமே இல்லை, நீ தற்கொலை பண்ணி இறந்து போய் ஆன்மாவை என் கூட வந்துரு, அப்போ எனக்கு துணைக்கு ஆள் இருக்கும் அப்படின்னு தங்கச்சியோட ஆன்மா சொல்லும்போது இவருக்கும் ஒன்றும் புரியல. ஏய் நீ செத்து போனதுக்கு நான் செத்து போய் எதுக்கு உனக்கு துணையா வரணும், இது லாஜிக்கே இல்லையா அப்படின்னு இவரும் தங்கச்சியோட ஆன்மா கிட்ட சண்டை போட, இந்த இடத்துல ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், இப்போ ஒரு ஆன்மா இறந்து போயிருச்சுன்னா தனக்கு ரொம்பவே பிடிச்சவங்களை வந்து இறந்த அந்த சோகத்துல அந்த பிடிச்சவங்களை வந்து வற்புறுத்தியோ இல்லை பயமுறுத்தியோ வந்து அவங்கள தற்கொலை முயற்சி பண்ண வைக்கும். இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை கூட கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இறந்த அந்த ஆன்மாவும் சரி, உயிரோட இருந்து இறந்து போன அந்த ஆன்மாவும் சரி, கடந்த காலத்துல ஒரு நல்ல உறவு முறையில இருந்திருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, கணவன் மனைவியா இருந்திருப்பாங்க, காதலன் காதலியா இருந்திருப்பாங்க, ஏன் கள்ள காதலா கூட இருந்துட்டு போட்டும், ஏதாச்சும் ஒரு உறவு முறை இருக்கும், அது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இந்த சைட்ல தங்கச்சி அண்ணன், பட் தங்கச்சி அண்ணன் நல்ல உறவு முறை இல்லையான்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் சொல்ல வரல. இந்த இடத்துல கதிரேசனுக்கும் அவங்க சித்தி குடும்பத்துக்கும் பெருசா ஆகாது, பெருசா பேச்சுவார்த்தையும் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி கதிரேசனுடைய சித்தி பொண்ணு தங்கச்சியும் கதிரேசன் இவரை அண்ணனாவும் மதிச்சது கிடையாது. வீட்டுக்கு வந்தாலும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாலும் வாடா போடா இங்க எதுக்குறா வந்த அப்படின்னு மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் எதுக்கு என்ன நாடி வர்ற அப்படின்னு இவரும் குழப்பத்தில் தான் இருக்காரு.
இதை வெளிப்படையா கதிரேசன் இவரும் கேட்டுறாரு. உயிரோட இருக்கும்போது என்ன சுத்தமா மதிக்கல, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு கேட்க, அப்ப தங்கச்சியோட ஆன்மா சொல்ற விஷயம், இல்ல நான் அப்ப அப்படிதான் இருந்தேன், பட் அதுக்குன்னு எனக்கு உன் மேல பாசம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். இப்போ வரைக்கும் உன்னை என் அண்ணனா தான் நான் பார்த்துட்டும் இருக்கேன். இப்ப நான் தனிமையில இருக்கேன், என் கூட வந்துரு அப்படின்னு மறுபடியும் இவரை தற்கொலை முயற்சி பண்ண வச்சுட்டும் இருக்கு. இப்ப கதிரேசன் இவரும் இறந்து போன தங்கச்சியோட ஆன்மா கிட்ட, சரி நீ எப்படி இறந்த, அதுக்குண்டான காரணத்தை என்கிட்ட சொல்லு. ஏன்னா நீ தற்கொலை பண்ணி தீக்குளிச்சு இறந்து போயிருக்க. தீக்குளிச்சு இறந்து போறதா இருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்க, ஆனா இதுக்கு அந்த ஆன்மா பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல. இப்போ கதிரேசன் அவங்க தங்கச்சியோட ஆன்மா 2 பேரும் பெட்ரூம்ல பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சத்தம் ரூமுக்கு வெளியில் ஹாலில் அப்பா படுத்துட்டு இருக்காருல்ல, அவருக்கும் கேட்டிருக்கு. அண்டு என் பையன் சமீபமாகவே ஏதோ தனியாக பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்றத உணர்ந்த அப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக எந்திரிச்சு, அதாவது இவங்க 2 பேருமே ரூமில் கதிரேசனும் அவங்க தங்கச்சியும் பேச ஆரம்பிக்கும் போதே சத்தம் கேட்டிருக்கு. அப்பாவை எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா சைலண்டாக கதிரேசனோட ரூம் கிட்டே வந்திருக்காங்க. ரூம் கிட்ட வந்து கதவெல்லாம் திறக்க வேண்டாம், ஜன்னல் வழியாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சைலண்டாக அந்த ஜன்னலை மட்டும் லைட்டாக திறந்து உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு லைட்டாக பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கும் பேரதிர்ச்சி. இவ்வளவு நாள் பையன் சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன் அப்படின்னு அப்பா அவரும் தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள ஒரு சைட்ல கதிரேசன், இன்னொரு சைட்ல அந்த பொண்ணோட ஆன்மா. அதுலயும் அந்த பொண்ணுடைய அந்த எரிஞ்சு போன அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா இவருக்கும் வெளியில உடம்பெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அப்பாவும் சைலண்டாக அந்த இடத்த விட்டும் போயிடுறாரு. ஏன்னா இப்போ அவர் போயிட்டு பிரச்சனை பண்ணுறதுன்னு போனால் அந்த பொண்ணோட ஆன்மா தம் பையனை ஏதாச்சும் பண்ணிருமோன்ற பயத்தில் அவரும் அந்த இடத்துல எந்த விதமான சலசலப்பும் ஏற்படுத்தலை. அண்ட் இந்த சைடிலும் கதிரேசன் இவரும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க தங்கச்சியோட ஆன்மாவை இந்த இடத்த விட்டும் போகும்படி தான் சொல்ல, ஒரு லெவலுக்கு அப்புறம் தங்கச்சியோட ஆன்மாவும் தற்சமயமாக அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவரும் அந்த பயத்தோட விடிய முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அப்பா டேரக்டாக கதிரேசன் இவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கதிரேசன் இவர் எழுப்பி, டேய் வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கதிரேசன் இவர் குளிக்க கூட இல்லை, அவரை கோயிலுக்கும் கூட்டு போறாரு. கதிரேசன் இவருக்கும் ஒன்றும் புரியல, என்ன கோயிலுக்கு கூட்டு போறாரு, நம்மளை ரெடியாக கூட சொல்லி அப்படின்னு சந்தேகத்தில், அப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பா இவரும் நைட்டு பார்த்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது கதிரேசனுக்கும் புரிஞ்சிருது. அப்பாடா இப்போவாச்சும் என் அப்பா இந்த ஒரு விஷயத்த பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு, நம்புறாரு அப்படின்னு. பா நான் அப்பவே சொன்னேன், நம்பனியா, நைட்டு பாரு அந்த பொண்ணு பேயா வந்து என்னையும் கொள்றதுக்கு முயற்சி பண்றான், இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல அப்படின்னு அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ண. அப்பா இப்போ டேரக்டா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் கூட்டு போயிடுறாங்க, மதுரை வீரர் கோயில். அண்ட் மதுரை வீரர் கோவில் பூசாரி கிட்ட போயிட்டு கதிரேசன் இவரையும் உட்கார வைக்கிறாங்க. பூசாரி அவருக்கும் பார்த்தவர்னு புரிஞ்சிருச்சு, பையனை ஒரு பெண் ஆன்மா, சொல்ல போனா ஒரு மோகினி பிசாசு பின்தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படியே கோயில் பூசாரி இவரும் எதுவுமே பேசாம அந்த இடத்துல அந்த பொண்ணுடைய ஆன்மாவை வர வச்சு கேட்கிற ஒரே கேள்வி, எதுக்கு இப்போ இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், இவங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு என் அண்ணன் வேணும், அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, அவனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா போயிடுவேன், அது நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் தனிமையில இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு துணை வேணும், என் அண்ணன் இருந்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப கதிரேசன் அவங்க அப்பாவும் திட்டாரு, ஏமா உயிரோட இருக்கும்போது என் பையனை மதிச்சதே கிடையாது, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு கேட்க, நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கு உங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், அப்ப என்னால அந்த ஒரு விஷயத்த வெளிக்காட்டிக்க முடியல, ஏதோ ஒன்று எனக்கு இப்போ என் அண்ணன் வேணும், கதிரேசன் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுருக்க. பூசாரி இவரும் கேட்குறாரு, சரி நீ எதனால் இறந்து போன, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் முழிக்குது, அந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்றது அப்படின்னு. அந்த பூசாரி இவரும் கேட்குற விதத்தில் அந்த மோகினி பிசாசை கொஞ்சம் புழிஞ்சு கேட்கும்போது மோகினியும் தான் எப்படி இறந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு முன் வருது. நான் படிக்கிற இடத்துல ஒரு பையனை காதலிச்சேன், அந்த பையனை என்ன காதலிச்சான், ஆனால் நான் காதலிக்கிற விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு, என்னுடைய அப்பா அம்மா இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு என்ன நிறைய தடவை கண்டிச்சிருக்காங்க, ஆனா நானும் அந்த ஒரு விஷயத்த பெருசா பொருட்படுத்திக்கல, நானும் கண்டினியூவா அந்த பையனை காதலிச்சேன். இது மட்டும் இல்லாம அவனுக்காக எங்க வீட்டையே நான் எதிர்த்து எல்லாருமே எதிர்த்தும் பேசணும். இதனால என் குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்பவே கோவப்பட்டு என் குடும்பத்தாளுங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனை மிரட்டுறதுக்காக ஆட்களையும் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த பையனையும் மிரட்டி இருக்காங்க போல இருக்கு, பெருசா எதுவுமே செட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பொண்ணு சைடுல வீட்டுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பேசாம அந்த பையனை போட்டு தள்ளிடலாம், ஆனா அந்த பையன் சாகுற விஷயத்த வந்து என் பொண்ணு பார்க்கணும், அவ கண்ணு முன்னாடியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேட்ட சித்தி பொண்ணு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவனை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் என் உயிரை மாய்ச்சிப்பேன், எது வேணும், நீங்க அவனை ஏதாச்சும் பண்ண போறீங்களா இல்ல நான் தற்கொலை பண்ணி இறந்து போகும் அப்படின்னு குடும்பத்தாரை மிரட்டும் போது இப்ப பொண்ணோட அப்பா அம்மா கொஞ்சம்
கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி இதை வேற மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பொண்ணுக்கே தெரியாம என்ன பண்றாங்கன்னா, நீங்க இப்ப அவன் வீட்டுக்கு போங்க, அங்க போயிட்டு அவனை அடின்னு அடிங்க, ஆனா அடிங்க, அதை தவிர்த்து உயிரெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அடியாட்கள்லாம் போயிட்டு அந்த பையனை அடிக்கிறதுக்காகவும் போயிருக்காங்க. ஆனா இந்த சைட்ல இந்த பொண்ணு என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இல்ல கண்டிப்பா இவங்க அங்க போயிட்டு அவனை அடிச்சே கொன்னுருவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல இந்த பொண்ணும் வீட்டுல மண்ணெண்ணெய் ஊத்தி தற்கொலை முயற்சி பண்ணி அங்கேயே தான் உயிரை விட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த இடத்துல அந்த பையனை அடிக்க மட்டும்தான் போறாங்க, கொல்ல போல அப்படின்னு. இப்படி இதெல்லாம் தெரியாம இந்த பொண்ணு அவசரமா முடிவெடுத்து தற்கொலை பண்ணியும் இறந்து போயிட்டு இருக்கா. அந்த சைட்ல அந்த பையன் இறந்தலாம் போல, அடிச்சிருக்காங்க பட் இறந்தலாம் போல. பட் இந்த சைட்ல அந்த பொண்ணு அவசரப்பட்டு இறந்து போயிருக்கான். அப்படி இறந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ற அந்த பையனை தானே போயிட்டு, நான் தனியா இருக்கேன், உன்னால நீ இறந்து போயிரு நினைச்சு நானும் இறந்து போயிட்டேன், நீ என் கூட வந்துரு அப்படின்னு அந்த பையனை தானே போய் நோண்டணும். ஆனா சம்பந்தமே இல்லாம கதிரேசன் இவரை நோண்டிட்டு இருந்திருக்கு. சரி எப்படி நம்ம அவனை கொன்றுவாங்க, நம்மளும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணு நெருப்பு வச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இது எல்லாத்தையும் என் முன்னாடியே அந்த ஆன்மா சொன்னதும், எனக்கு இப்போ இந்த ஆவி உலகத்துல நான் தனியா இருக்கேன், எனக்கு கதிர் வேணும், ஒரு அண்ணனா எனக்கு இவன் வேணும் அப்படின்னு சொல்லுது. இல்ல உன் உலகம் முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த பையனை நீ தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆன்மா விட்டுட்டு போற மாதிரி இல்லை. கொஞ்சம் ரிச்சுவல்லாம் பண்ணி பெரிய கொஞ்சம் பூஜை மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா என்னை விட்டு போச்சு. போகும்போது நான் போயிட்டு வரேன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க. அந்த வார்த்தையும் சரி அந்த குரலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு அனுப்புற வரைக்கும் என்னால மறக்க முடியல. ஏன்னா என் தங்கச்சிய கடைசியா பார்த்ததும் கடைசியா கேட்ட குரலும் அன்னைக்குதான். இப்படியே தங்கச்சியோட ஆன்மாவை விரட்டிருக்காங்க. அப்படி விரட்டும் போது தங்கச்சியோட ஆன்மா கதிரேசன் கிட்ட நான் போயிட்டு வரேன் அண்ணா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஸ்டில் இப்போ வரைக்கும் அவரால் மறக்கவும் முடியல. அது அவருடைய மனசுல ஒரு நீங்கா பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அவர் மைண்டை விட்டும் போகும் இல்லை. இது வரைக்கும் தான் கதிரேசன் இவரும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவருடைய தங்கச்சி ஆன்மாவும் இவரை எந்த தொந்தரவும் இப்போ வரைக்கும் பண்ணல. ஆனா இப்பவும் கதிரேசன் என்னதான் என் தங்கச்சி என்ன மதிக்கலனாலும் அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டும் இருக்காரு. ஸோ கதிரேசன் இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே இந்த சம்பவத்தை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றேங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.